ஈரானுக்கு சீனாவின் திறந்த ஆதரவு, தாக்குதலை நிறுத்த இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு அறிவுறுத்தல். ஈரான் அமெரிக்கா போர் சூழலில் பீஜிங்கின் கடும் எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் அமெரிக்கா மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் வாங் யீ தலைமையிலான சீனா தனது நிலைப்பாட்டை வெளிப்படையாக அறிவித்துள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சரான ஜிடியோன் சாருடன் நடைபெற்ற தொலைபேசி உரையாடலில் ஈரான் மீது நடைபெறும் தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சீனா வலியுறுத்தியுள்ளது. சீன வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் ஈரானின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பை மதிக்க வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அதாவது ஈரானின் பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைப்பாட்டுக்கு சீனா நேரடியாக ஆதரவு அளிக்கிறது என்ற செய்தியே இதில் வெளிப்படுகிறது. மேலும் ராணுவ நடவடிக்கைகள் பிரச்சினைக்கு தீர்வாக இருக்காது என்றும் அது மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் என்றும் பீஜிங் எச்சரித்துள்ளது. பிரச்சினைக்கு ஒரே தீர்வு உடனடி போர் நிறுத்தமும் தூதரக பேச்சுவார்த்தைகளும் தான் என சீனா வலியுறுத்துகிறது. அதே சமயம் ஈரானுடன் சீனாவின் பொருளாதார மற்றும் ஆற்றல் தொடர்புகள் முக்கியமானவை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எண்ணெய் வர்த்தகம் மற்றும் பெல்ட் அண்ட் ரோட் திட்ட இணைப்புகள் காரணமாக ஈரானின் நிலைத்தன்மை சீனாவுக்கு முக்கியம் என அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு எதிராக சீனா ஒரு மறைமுக அரசியல் அழுத்தத்தை உருவாக்குகிறது. உலக சக்திகளின் நேரடி நிலைப்பாடுகள் வெளிப்பட தொடங்கியுள்ளதால் இந்த மோதல் சர்வதேச அரசியல் சமநிலையை மாற்றக்கூடிய சூழல் உருவாகியுள்ளது. சுருக்கமாக சொன்னால், ஈரானின் இறையாண்மைக்கு சீனா உறுதியான ஆதரவு, தாக்குதலை உடனே நிறுத்த வேண்டும் என இஸ்ரேலுக்கு நேரடி எச்சரிக்கை, போர் அல்ல பேச்சுவார்த்தையே தீர்வு என்ற பீஜிங் நிலைப்பாடு, இவை யாவும் தெளிவாகின்றன. மத்திய கிழக்கின் இந்த பதற்றம் உலக அரசியலில் புதிய அணிவகுப்பை உருவாக்குமா என்பதே சர்வதேச அரசியல் நோக்கர்களின் கேள்வியாக உள்ளது. இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் வளைகுடா மற்றும் உலக செய்திகளை உடனுக்குடன் பெற Gulf 360 நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.